ஹலோ கைஸ், வெல்கம் டு Ganu சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஜாவால இருக்கிற மெயின் மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மெயின் மெத்தட்னால என்ன யூஸ், இந்த மெயின் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது, தென் இந்த மெயின் மெத்தடை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழ இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்லிப்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு எஸ்ஆர்சி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியலை அப்படின்னா போன வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் தரேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் எஸ்ஆர்சி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் ஒரு நியூ பேக்கேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபோல்டர். அதுதான் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் மெத்தட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேக்கேஜ் உள்ள இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பேக்கேஜ் உள்ள ஒரு கிளாஸ். இந்த பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸோட நேம் மெயின் மெத்தட் டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? வேறு எதையுமே நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் கொடுத்துட்டு, இந்த நேம் வந்து யூசர் டிஃபைன் தான், நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஃபினிஷ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும், ஜாவா ஃபைல். ஓகேவா? இதில் பப்ளிக் கிளாஸ் மெயின் மெத்தட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் கிளாஸ். இந்த கிளாஸை எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேக்கேஜ் வந்து மேலே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிக்கும். இது எக்லிப்ஸோட மேஜிக். இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படிங்கிறத ஆக்சஸ் மாடிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்னா பப்ளிக்னா நீங்கள் எந்த ஃபோல்டர் எந்த டைரக்டரியிலேருந்து வேணாலும் இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் இதை பப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் இருக்குது. ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் நோ மாடிஃபயர் இருக்குது ஜாவாவில். இதெல்லாம் பற்றி நம்ம கம்மிங் வீடியோஸில் மோர் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டு என்ன சொல்லுதுன்னா இதை கிளாஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுது. இந்த மெயின் மெத்தட் அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் அப்படின்னு கம்பைலருக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதுதான் கிளாஸோட நேம். அதுக்கடுத்து ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டிங்கன்னா ஜாவாவில் ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகிரும். கிளாஸ் நேம் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். ஓகேவா? இப்போது மெயின் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பைலர் டைரெக்டாக அந்த மெயின் மெத்தடுக்கு தான் வரும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அந்த மெயின் மெத்தடை கண்டுபிடிச்சோடனே அந்த மெயின் மெத்தடுக்குள்ள என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுலேருந்து தான் உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எழுதினாலும் அதில் மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? இங்கேருந்து தான் ஜாவா ப்ரோக்ராமே ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மெயின் மெத்தட் உங்கள் ப்ரோக்ராமில் இல்லைனா ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது மெயின் மெத்தடை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். வாங்க இப்போ நம்ம மெயின் மெத்தடை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு எல்லா மெத்தடையும் வந்து நம்ம கிளாஸுக்குள்ளே தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மெயின் மெத்தடையும் நம்ம கிளாஸுக்குள்ளே கிரியேட் பண்ணுறோம். மெயின் மெத்தட் வந்து பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபயரில் இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்டாட்டிக்ங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை போட்டிங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்க மெத்தடை ஆப்ஜெக்டே இல்லாமல் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். தென் இந்த ஸ்டாட்டிக் ஒரு வேரியபிளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாட்டிக்கில் என்ன இருக்கோ அது வந்து மெமரிக்கு வந்துடும். இதுக்கடுத்து வாய்டு, இதை வந்து ரிட்டன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்டுன்னு ரிட்டன் டைப் கொடுத்தீங்கன்னா இந்த மெத்தட் எதையும் ரிட்டன் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். மெயின் மெத்தடை வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இது வந்து எப்போவுமே மாறாது. ஓகேவா? மெயின். அதுக்கடுத்து எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் கொடுக்கணும். இதுக்கு அடுத்து இதில் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். மெயின் மெத்தடுக்குன்னு டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. கம்பைலர் எந்த பேராமீட்டர் தேடுனா ஸ்ட்ரிங் ஆர்க் அரே. ஓகேவா? இந்த மாதிரி பேராமீட்டருக்கு தான் தேடும். ஸ்ட்ரிங் ஆர்கியூமெண்ட் அரேயை வந்து கம்பைலர் வந்து தேடும், ஆக்சுவலி ஆர்க்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். இப்போது மெயின் மெத்தட் ரெடி. நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எழுதுறீங்க, எங்கே எழுதுனீங்கனாலும் இந்த மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் வந்து இதுதான். இப்படி தான் நீங்கள் இந்த மெயின் மெத்தட் எழுதணும். இந்த ஸ்ட்ரக்சர் எப்போவுமே மாறாது. இதை மாற்றி எழுதுனீங்கன்னா ஜாவா வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் மெயின் மெத்தடை காணும் அப்படின்னு. ஜாவாவுக்கு இதுதான் தெரியும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் பேராமீட்டர்ஸாக ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அரே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜாவாவுக்கு தெரியும். ஜாவா வந்து இதை தான் தேடும். ஸோ இந்த மெயின் மெத்தடை எப்போவுமே இதில் தான் எழுதணும். இந்த ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் எதுக்கு எஸ் கேப்ஸ் வருது, இதெல்லாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஜாவானாலே எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய இடத்துல கேப்ஸ் வரும், நிறைய இடத்துல ஸ்மால் வரும், நிறைய இடத்துல நடுவில் கேப்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு சிம்பிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஜாவா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஒரே ஸ்டாண்டர்ட். இந்த லெவலில்
ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ், இந்த லெவலில் செகண்ட் லெட்டர் கேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை நான் நேமிங் கன்வர்ஷன் பற்றி வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எங்கே கேப்ஸ் வரும்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கே கேப்ஸ் போடணும் எங்கே ஸ்மால் போடணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் படிக்கும் போதே உங்கள் மைண்டில் வந்துடும். அதை பற்றி நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தடை இந்த ஸ்ட்ரக்சரில் தான் க்ரியேட் பண்ணணும். இப்போது இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே எது இருந்தாலும் அது வந்து உங்கள் ஜாவா வந்து ரன் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் சிஸ் அவுட் கொடுக்குறேன். சிஸ் அவுட் கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடித்தேன் அப்படின்னா இந்த மாதிரி எக்லிப்ஸ் வந்து எனக்கு எழுதி கொடுக்கும் system.out.println. இது ஒரு ஷார்ட்கட், ஓகேவா? இல்லைனா நீங்களே எழுதலாம் system.out.println அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டமுக்கு எஸ் கேப்ஸில் இருக்குது, அவுட் ஸ்மால், அடுத்து println, ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு இங்கே கேப்ஸ் வருது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டெக் கனுன்னு கொடுக்குறேன். டெக் கனுன்னு கொடுத்துட்டு ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா டெக் கனு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும், ஓகேவா? இப்போது இந்த மெயின் மெத்தடை நான் இங்கேருந்து எடுத்துடுறேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் எதுவுமே இருக்காது, ரன் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் இருக்குது, இங்கே எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மெயின் மெத்தட் இருந்தால் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம எக்லிப்ஸ் ஐடி வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஐடி. ஸோ இதுக்கு வந்து தெரியும் இங்கே மெயின் மெத்தட் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு வேலையே இல்லை. ஏன்னா ரன் பண்ணாலும் எரர் தான் அடிக்கும். ஸோ அதனால தான் வரமாட்டேங்குது. பாருங்கள், இப்போ நான் இதில் மெயின் மெத்தட் போடுறேன். போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், டெக் கனு அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் ஒரு மெயின் மெத்தட் எழுதணும். ஸோ மெயின் மெத்தடோட யூஸ் வந்து இதுதான். இங்கேருந்து தான் உங்களோட ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் இந்த மெயின் மெத்தடை நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். மெயின் மெத்தட்ங்கிறது சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்றாமல் எழுதணும். எக்லிப்ஸ் யூஸ் பண்ணி மெயின் மெத்தடை ஈஸியாக எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. பட் ஆனால் இதை நீங்கள் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் மெயின் மெத்தட் எழுதும்போது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் ஆர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து லேர்னிங்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மெயின் மெத்தட் எப்படி எழுதுவீங்கன்னு தான் கேட்பாங்க, இல்லை அதோட சின்டெக்ஸ் சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்ல தெரியாமல் முழிச்சிங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு தெரியும் மெயின் மெத்தட்னா என்ன அப்படின்னு. நீங்கள் எழுதி பார்க்காததுனால உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே இப்படி டைப் படிங்க. எக்லிப்ஸோட எல்லா ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மெயின் மெத்தட் எழுதுறதுக்கு மெயின் அப்படின்னு போட்டுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபர்ஸ்ட் வரும் மெயின் அப்படின்னு. அதுக்கடுத்து இந்த பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த லைன் எழுதி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டும் எக்லிப்ஸு. ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்லிப்ஸே மெயின் மெத்தட் ஜென்ரேட் பண்ணிடும். செம ஈஸியாக இருக்குல்ல? பட் இதை யூஸ் பண்ணாதீங்க. லேர்னிங் அப்படின்னு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் டைப் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.